முத்துமலை முருகன் கோயில் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் பகுதி புத்தரக்கவுண்டம்பாளையம் புறநகர் பகுதியில் அமைந்துள்ளதுங்க. உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை இங்கு தாங்க இருக்குது. சிலையின் உயரம் சுமார் 111 அடி இருக்குதுங்க. கோயிலின் நுழைவாயிலில் நுழைஞ்ச உடனே கார் பார்க்கிங் வலதுபுறம் இருக்குதுங்க. இங்கே கார் பார்க்கிங்க்கு கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கிறது இல்லைங்க. கார் பார்க்கிங்கிலிருந்து முருகன் சிலை நல்ல தெளிவாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்சி கொடுக்குதுங்க. கார் பார்க்கிங்கிலிருந்து கோயிலுக்கு போகிற வழியில் இலவச கார் பார்க்கிங் என்ற தகவல் பலகை ஒன்று வச்சுருக்கிறாங்க. கோயிலுக்கு உள்ளே போகும் பொழுது செருப்பை வெளியே விட்டுட்டு போகாமல் அதற்கான ஸ்டாண்டில் வச்சுட்டு போங்க என்ற தகவல் பலகையும் அங்கே வச்சுருக்கிறாங்க. கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுதே முருகன் சிலை மிக பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குதுங்க. கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது 2 பக்கமும் கடைகள் அதிக அளவு காணப்படுதுங்க. ஃபேன்சி ஸ்டோர், அல்வா கடை, முருகன் டாலர், முருகன் பதிக்கப்பட்ட படங்கள் என நிறைய பொருட்கள் விற்கப்படுதுங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும் பொழுது முருகன் டாலர், முருகன் படங்களை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் முருகன் பக்தர்களுக்காக டாட்டூ அதிக அளவு போடப்படுதுங்க. முத்துமலை முருகன் சுவாமியை தரிசனம் செய்ய கிழக்கு வாசல் வழியாக செல்ல வேணுங்க. அதற்கான அறிவிப்பு பலகையும் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. கோயில் நடை திறப்பு நேரம் காலை 6:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை கோயில் நடை திறந்துருக்குங்க. 9 மணிக்கு மேலே நடையை சாத்திடுவாங்க. யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க. கேட்டின் முன்பகுதியில் தீபத்தை மட்டும் ஏற்றுறக்கு அனுமதி இருக்குதுங்க. கற்பூரத்தை தயவு செஞ்சு ஏற்றக்கூடாது, ஏற்றவும் அனுமதிக்க மாட்டாங்க. பக்தர்கள் லுங்கி ஷார்ட்ஸ் அணிந்து கொண்டு வந்தால் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. தயவு செஞ்சு லுங்கி ஷார்ட்ஸ் அணிஞ்சிட்டு வர்றதை தவிர்த்திடுங்க. மூலவரை தரிசனம் பண்ணுறக்காக மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், கோயில் நிர்வாகிகளுக்கு சிறப்பு பாதை அமைக்கப்பட்டு இருக்குதுங்க. இந்த சிறப்பு பாதை வழியாக எளிமையாக முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு மிக விரைவில் வந்துடலாங்க. கோயிலை சுற்றியும் மாலை, பூஜை ஜாமான்கள், விளக்கு, கையில் போடுற காப்பு அப்படின்னு ஏகப்பட்ட பொருள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கங்க. நீங்கள் தங்குவதற்கான இடமும் இங்கு வாடகைக்கு கிடைக்குதுங்க. கழிவறை வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற கேட்டு தாங்க முருகனை தரிசனம் பண்ணுறக்கான நுழைவாயில். கோயிலுக்குள்ளே நுழைந்த உடனே குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் நிறைய விற்கப்படுதுங்க. முத்துமலை முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோக்கனை ஆஃபீஸில் வாங்கிக்கலாங்க. அன்னதானத்திற்கு நன்கொடை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அலுவலகத்தில் அதற்கான தொகையை நீங்கள் கொடுத்துர்லாம். கோயிலுக்குள்ளே போன உடனே கொடிமரத்தை வணங்கிட்டு அடுத்தது விநாயகரை வழிபட போகலாங்க. தீபத்தை ஏற்றுறதுக்கு கோயிலில் அங்காங்கே ஸ்டாண்டு வச்சுருக்கிறாங்க. அதற்கான இடத்துல நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கலாம். பன்னீர் அபிஷேகம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அலுவலகத்தில் பணத்தை கட்டி டோக்கனை வாங்கிக்கிங்க. கோயில் நிர்வாகிகள் உங்களை லிஃப்ட்டில் அழைச்சிட்டு போவாங்க. அங்கு முருகன் கையில் இருக்கிற வேலுக்கு நீங்கள் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாங்க.
ದ್ರೇನ 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 ತನ ದರೆ 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 ನಾ ತನ ತೊಂದ ತದರೆ ದಾನಿ ದಾರೆ ದಾನಿ ತದಾರೆ ದಾನಿಯೋ ದಾನಿ ತೋಂ 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 ತನ ನನ ನನ ದ್ರೇನ ದ್ರೇನ பழனி மலையில் பஞ்சாமிர்தம் விற்கிற மாதிரி இங்கேயும் பஞ்சாமிர்தம் விற்கிறாங்க. விபூதி பாக்கெட்டு, தேன், தினை மாவு, பேரிச்சம்பழம் எல்லாம் இங்கே கிடைக்குங்க. முத்துமலை முருகனை நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த முத்துமலை முருகன் உங்களுக்கு அருள் புரிவாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.